தூத்துக்குடியில் ஐயா ராவ் பகதூர் குருஸ் பர்னாந்து 155வது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு முன்னாள் மாமன்ற உறுப்பினர் எட்வின் பாண்டியன் ஏற்பாட்டில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கல். தூத்துக்குடி நுகர்வோர் கூட்டுறவு பண்டகச்சாலை தலைவரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான எட்வின் பாண்டியனின் 40வது வார்டு பகுதியில் தொடர்ந்து 34 ஆண்டுகாலமாக மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கி வருகின்றார். மேலும் கடந்த கொரோனா காலகட்டத்தில் தொடர்ந்து மக்களுக்கு அரிசி, காய்கறிகள் மற்றும் பலசரக்கு பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் ஆண்டுதோறும் ஏழை எளிய பெண்களுக்கு திருமண உதவி, முதியோர் உதவிகள் வழங்கி வருகின்றார். இதனைப்போல் ஐயா ராகு பகதூர் குருஸ் பர்னாந்தின் 155வது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி புனித பீட்டர் கோவில் தெருவில் நலத்திட்டம் வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது. இந்த விழாவிற்கு குருஸ் பர்னாந்த் நற்பணி மன்ற தலைவர் ஹெர்மன் ஹில்ட் தலைமை தாங்கினார். மன்ற செயலாளர் சசிகுமார் முன்னிலை வகித்தார். இதில் பனிமய மாதா பேராலய பங்கு தந்தை ஸ்டார்வின் கலந்து கொண்டு சில்வர் பாத்திரம், அரிசி, தையல் இயந்திரம் என 3 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முடிவில் அனைவருக்கும் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் எட்வின் பாண்டியன் நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் டரன்ஸ், கல்யாண சுந்தரம், தீபக், வர்கீஸ், வலன், ஆண்ட்ரூஸ், அரவிந்த், ஜெனிஸ், லூர்துசாமி, அமலநாதன், சகாயராஜ், அலாய், மனோகரன், பிரவீன், சுடலைமுத்து, இனிக்கோ மற்றும் நற்பணி மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாமன்ற உறுப்பினர் மன்ற அமைப்பாளருமான எட்வின் பாண்டியன் சிறப்பாக செய்திருந்தார். ஒரு 24 ஆண்டுகளாக குருஸ் பர்னாந்துடைய நற்பணி மன்ற சார்பாக பல நலத்திட்ட உதவிகளை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். நற்பணி மன்ற சார்பாக இது போன ஆண்டு நமது செய்ய வேண்டிய நேரம் தான். ஆனால் கொஞ்சம் காலகாலமாகனால இந்த திட்டத்தை நம்ம இந்த பகுதியில் வச்சு நம்ம செய்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு நமது பங்கு தந்தை அவர்கள் ஸ்டார்வின் அவர்கள் நமது பங்கு உடைய தலைமை பங்கு தந்தையுமான பல பங்குகளில் இருந்து நமது பங்குக்கு ஒரு நல்ல ஒரு முத்தாக தந்திருக்கிறார்கள் பிஷப் அவர்கள். இந்த பன்மை மாதா ஆலயத்துடைய பல வழியிலே நல்ல ஒரு கருத்துக்களையும் நல்ல ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துவார்கள். எதுக்கெடுத்தாலும் பங்கு பேரவை உறுப்பினர்களுடைய கலந்து ஆலோசனை செய்து இன்று வரை சொற்ப நாளாக இருந்தாலும் அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். நானும் கருமன் போய் அவர்கள் கேட்ட உடனே நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொன்னார்கள். பாளையங்கோட்டையில் திடீரென்று எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதுன்னு சொல்லி அதையும் ஒத்தி வைத்துவிட்டு நமது பங்குக்கு முதல் இந்த நிகழ்ச்சியினால நான் அதில் வந்து கலந்து கொள்வேன் என்று ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அவரும் நமது நற்பணி மன்ற சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வேற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்கும் கெர்மன் ஹில்ட் அவர்கள், குருஸ் பர்னாந்து நற்பணி மன்றத்துடைய தலைவரும் முன்னிலை வசிக்கக்கூடிய கெர்மன் சசிகுமார் அவர்களையும் மன்றத்துடைய செயலாளர் சசிகுமார் அவர்களையும் இப்போது ஹெர்மன் ஹில்ட் அவர்கள் உரையாற்றுவார்கள். வருகை தந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கும் பாசத்திற்கும் அருமைக்குரிய மாதாவினுடைய பங்கு தந்தை, பங்கு அதிபர் தந்தை ஸ்டார்வின் அவர்களை விழா குழுவினர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இவ்விழாவினை 24 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் குருஸ் பர்னாந்து நற்பணி மன்றத்தினையும், என்னதான் விழாவிற்கு நாங்கள் தலைமையேற்றி இருந்தாலும் இவ்விழாவை நடத்துவது எங்களுடைய அன்பு நண்பர் எட்வின் பாண்டியனுடைய முழு முயற்சி என்று அனைவருக்கும் அறிந்தது. எட்வின் பாண்டியன் தன்னுடைய வாழ்நாளை நலத்திட்டம் வழங்குவதற்காகவே செலவழித்தார் என்றால் மிகையாகாது. 2 நலத்திட்டங்கள் ஆண்டுதோறும் வழங்கப்படும். ஒன்று ஜூன் மாதம் நம்மளுடைய வார்டு பகுதியில் உள்ள மக்களுக்கும், நவம்பர் 15வது நாள் ஐயா ராவ் பகதூர் குருஸ் பர்னாந்தினுடைய பரலாந்த நாள் அன்று பழைய மாநகராட்சி முன்பும் நலத்திட்டம் வழங்கப்படும். ஆனால் கடந்த ஆண்டு ஐயா பிறந்தநாள் அன்று அந்த விழாவை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டதால் காலதாமதமாக இப்பொழுது அந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம்.
வரலாற்றை மறந்த இனம் வரலாற்றை படைக்க முடியாது என்பது போல் நம் சமூக மக்கள் ஐயா ராவபகதூர் குருஸ் பர்னாந்தை மறந்தார்கள் என்று சொல்வதுதான் சால சிறந்ததாக இருக்கும். சுமார் 24 ஆண்டுகளுக்கு முன்பு நானும் எட்வின் பாண்டியனும் ஐயா குருஸ் பர்னாந்து பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய பேத்தி அக்கா ரமோனாவிடம் அவருடைய படத்தை வாங்கி அந்த படத்தை டிசைன் பண்ணி அதற்கு பிறகு பதாகைகள் வைத்து அந்த பிறந்த நாளை சிறியதாக கொண்டாட வைத்தோம். அதற்கு பின் ஆண்டுதோறும் தொடர்ந்து 24 ஆண்டுகளாக அந்த விழாவை கொண்டாடி அரசுக்கு 3 கோரிக்கைகள் வைத்தோம். அதில் 2 நிறைவேறியுள்ளது. ஒன்று, ஐயாவுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று அன்றைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து குருஸ் பர்னாந்து நற்பணி சார்பாக மனு அளித்தோம். அதை அவர் நிறைவேற்றி கொடுத்தார். அதன் பின்பு தேர்தல் காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய மாவட்ட செயலாளர் அமைச்சர் அக்கா கீராஜி அவர்களிடம் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று குருஸ் பர்னாந்து நற்பணி மன்ற சார்பாக மனு அளித்து அவர்களும் அதை நிறைவேற்றி கொடுத்தார்கள். இன்னும் ஒன்று பாக்கி இருக்கிறது. புதிய மாநகராட்சிக்கு ஐயா ராவபகதூர் குருஸ் பர்னாந்து பெயரை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்துள்ளோம். அதையும் விரைவில் தேர்தல் காலங்களில் நிறைவேற்றி தருவோம். ஏனால் 100 ஆண்டுகளுக்கு மேலாக மறக்கப்பட்ட ஒரு தலைவரை திரும்ப மீண்டும் எழுப்பிக் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போலதான் ஐயா தேர்மாறன் அவர்கள் மாதா கோயிலுக்கு தேரை செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் மாதா கோயிலுக்கு பல்வேறு உதவிகளையும் செய்து இந்த நாட்டிற்காக இந்த விடுதலைக்காக பாடுபட்டதுதான் ஐயா தேர்மாறன் அவர்கள். டொன் கபிரியல் தி குருஸ் வாஸ் கோமஸ் அவருடைய பணியை சுதந்திர போராட்டத்தினுடைய பணியை நாம் சாதாரணமாக எடை போட முடியாது. ஒரு அரசராக இருந்து அரசரை தொடர்ந்து சுதந்திர போராட்டத்துக்கு ஆயுதம் தன்னுடைய சொந்த கப்பலிலே ஆயுதம் வழங்கிய காரணத்திற்காக அவர் தேடப்படும் குற்றவாளியாக ஆங்கில அரசால் அறிவிக்கப்படுகிறார். பின்பு தலைமறைவு வாழ்க்கை. அவருடன் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஊமத்துறை, கட்டபொம்மன், இப்படி தொடர்ந்து மருது சகோதரர்கள் இவர்கள் எல்லாரும் தொடர்ந்து கொல்லப்படுகின்றனர். இவர் ஒருவர் தலைமறைவு வாழ்க்கைக்கு செல்கிறார். ஆங்கில அரசு எவ்வளவோ பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறது. ஆனால் அவர் தன்னிடம் ஆங்கில அரசிடம் சரணடையவே இல்லை. கடைசி வரை தன்னுடைய கடைசி நாள் வரை அவர் தன்னுடைய அரச பதவியை இழந்து மணப்பாட்டிலே தலைமறைவு வாழ்க்கையிலேயே உயிர் நீக்கிறார். அவருடைய கல்லறை தான் நம்ம லசால் பள்ளியிலே இருக்கிறது. லசால் பள்ளி இன்றைக்கு பள்ளியாக இருந்தாலும் சுமார் ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன் அது நம் சமூகத்தினுடைய நம் பரவர்களுடைய கல்லறை தோட்டமாக இருக்கிறது. இந்த கல்லறை தோட்டத்தை தான் அதற்கு பிறகு குருஸ் பர்னாந்தனுடைய காலத்தில் குருஸ் பர்னாந்து சிறு கோயிலில் உள்ள கிணறு தான் அன்னைக்கு நம்ம குடிநீர். அப்ப குருஸ் பர்னாந்து என்ன பாக்குறாரு கேட்டீங்கன்னா, அந்த மழை காலங்களில் அந்த தண்ணி இந்த பிணம் அங்க அடக்கம் செய்யப்படுச்சுல அந்த பிணத்துல இருந்து அந்த ஊன் வடிஞ்சு சிறுவ கோயில் கிணறுக்கு வந்துருது. அப்ப அந்த கிணறுல தண்ணியில குடிக்கிற தண்ணியில வாட வருதுன்னு குருஸ் பர்னாந்து அன்னைக்கு குருஸ் மச்சாது பேசி குருஸ் மச்சாது ஜார்ஜ் ரோட்ல ஒரு இடத்தை தானமா கொடுக்கிறாரு கல்லறையில் கட்டுறதுக்கு. அப்பதான் அந்த கல்லறையை இங்கிருந்து காலி பண்ணி மக்களுடைய சுகாதாரம் கருதி தான் ஜார்ஜ் ரோட்டு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் நம்மளுடைய மறை மாவட்டத்தில் இருந்துச்சு. மறை மாவட்டம் அந்த இடத்தை லசால் பள்ளி சகோதரர்கள் ஏழை மாணவர்களுக்காக கல்வி கற்கிறதுக்காக கேட்டைக்காக நம்மளுடைய ஆயர் அந்த இடத்தை லசால் பள்ளிக்கு தானமா கொடுத்திருக்கிறாரு. அது நம்மளுடைய இடம் தான். அது ஆயர் கொடுத்ததுனால அப்புறம் நாங்க அதுல மணிமண்டபம் கட்டுறதுக்காக முயற்சி பண்ணோம். அங்க உள்ள சுப்பீரியர் சொன்னாரு, நீங்க ஆயர்கிட்ட அனுமதி கடிதம் வாங்கிட்டாரு. ஆயர் உடனே அனுமதி கடிதம் எங்களுக்கு கொடுத்தாரு. இருந்தாலும் அவங்க கெட்டுறதுல காலதாமதம் ஏற்பட்டனாலதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை லசால் பள்ளி நிர்வாகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே நம்ம மாதா கோயில் பங்கு பேரவை மூலமா தான் எல்லா அணுகுமுறையுமே நம்ம கொண்டு போவோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, டொன் கபிரியல் தி குருஸ் வாஸ் 200 வருஷம் இந்த சமூகம் மறந்துட்டு கடந்த பங்கு நிர்வாகம் இருக்கச்சுல நாங்க கொண்டு குருஸ் பர்னாந்து நற்பணி மன்ற சார்பா மனு கொடுத்தோம். அந்த தேர்ப்பறை கட்டச்சுல அந்த தேர்ப்பறைக்கு தேர்மாறனோட பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பங்கு பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி தேர்ப்பறைக்கு தேர்மாறன் பேரை டொன் கபிரியல் தி குருஸ் வாஸ் சொல்லி ஒரு பேரை 200 ஆண்டுகளுக்கு அப்புறம் வச்சிருக்காங்க. எப்படி குருஸ் பர்னாந்து 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் மீட்டோமோ அதே தேர்மாறன 200 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம குருஸ் பர்னாந்து நற்பணி மன்றம் தான் மீட்டுச்சு. இப்பவும் லசால் பள்ளியில மணிமண்டபம் கிட்ட இருக்கிற அந்த கருத்துக்களோட ஒரு நம்மளுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு குரூப் பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஒழுங்கா தரமாட்டாங்க. அதனால இவங்க வன்முறை மூலமா ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் எங்களுடைய ஆசை மாதா கோயில் பங்கு பேரவை மூலமா தான் அந்த மணிமண்டபத்துக்கு கட்டினா ஒரு தேர் செஞ்சு கொடுத்தாரு, கோயிலுக்கு இது பண்ணாரு. அதனால அந்த மணிமண்டபத்தை கண்டிப்பா அதுல கட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப உறுதியா இருக்கிறோம். இப்படி தொடர்ந்து நாங்க சமூக பணி ஆட்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு கிடையாது. உங்களுக்கு எல்லாம் இங்க இல்ல நிறைய பேருக்கு தெரியும்.
சின்ன வயசுல நாங்க படிக்கிறதுல 12, 13 வயசுல இருந்து இந்த சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு முன்னுக்கு நின்னோம், எந்த அளவுக்கு அதை செஞ்சோம். வீட்டுக்கே தூங்க போக மாட்டோம், 1 மாசம் 2 மாசம் வீட்டுக்கே போக மாட்டோம். அப்படி இருந்து இந்த சமூகத்தை நாங்கெல்லாம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சமூகத்துக்கு பிரச்சனை ஏற்படுது. பணம் காசுலாம் வந்து 2வது விஷயம், அதெல்லாம் சம்பாதிக்கிறவங்களுக்கு 1000 வழி தெரியும். நாங்க இந்த சமூகத்துக்கு பணியாற்றுறதையே நாங்க வந்து மிகப்பெரிய நோக்கமாக கொண்டு இந்த சமூகத்துக்கு பணியாற்றி கொண்டிருக்கோம். அதுல எங்களுக்கெல்லாம் அந்த சமூக பணியாற்றுறதுக்கு வந்து மிகுந்த உறுதுணையா, மிகுந்த எங்களுக்கு வந்து பின்புலமா இருக்கிறது வந்து எட்வின் பாண்டியன் தான், வேற யாருமே கிடையாது. எங்க சமூக இளைஞர்கள், பகுதி இளைஞர்கள் எங்க பின்னாடி இருக்காங்க. நாம எல்லாம் எட்வின் பாண்டியனுடைய ஒரு ஏற்பாட்டின் பேர்ல தான் அந்த இளைஞர்கள் வந்து எல்லாரும் வந்து கரெக்டா இருப்பாங்க. ஏன்னா அந்த பகுதி மக்கள் நல்லா இருக்கணும், இந்த மக்கள் வந்து இந்த இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாயிடக்கூடாது, இந்த இளைஞர்கள் வந்து தப்பான வழியில போயிடக்கூடாதுங்கிறத முழு மூச்சா வந்து எட்வின் பாண்டியன் வச்சுக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு சில நேரங்களில் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா நாலாம் கூட கோபத்தில் வந்து எங்கேயாவது இடத்துல வந்து அடிச்சிருந்தோம், சிலரை இறங்கி அடிச்சு விட்டு போயிடும். அப்ப எட்வின் பாண்டியன் ஒரு வன்முறை கூடாது, நம்ம இளைஞர்கள் மேல வந்து வழக்கு பதிவாயிரும், அதெல்லாம் உங்களோட போயிடும். ஏன்னா நாங்கெல்லாம் இளைஞரா இருக்கிறது வந்து ஏகப்பட்ட வழக்குகளை சந்திச்சோம். நம்ம செயலாளர் சசிகுமார் எல்லாரும் வந்து ஏகப்பட்ட வழக்குகளை சந்திச்சிருக்கோம் நாங்க இந்த சமூகத்துக்காக. அதே மாதிரி இந்த இளைஞர்கள் வந்து வழக்குகளை சந்திச்சோம். வாழ்க்கை ஒம்பாயிடக்கூடாது, கோர்ட்டுக்கும் ஸ்டேஷனுக்கு அலைகிறதே நேரமா போயிடும், இந்த இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கவனமா அந்த இளைஞர்களை பாதுகாத்துட்டு இருப்பாரு எட்வின் பாண்டியன். இந்த பகுதி மக்களுக்காகவே ஒவ்வொரு வீட்டுக்கும் எட்வின் பாண்டியனுடைய பணி இருக்கும். ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்தாங்க, ஒரு விபத்து நடந்துட்டுனா 2 நாள் அப்படியே பிரயாசத்திலே இருப்பாரு. அப்படியே இந்த பகுதி மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரு, இந்த சமூகத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரு. அதை எட்வின் பாண்டியனுடைய பணிக்கு வந்து அவரை போல ஒரு மாமன்ற உறுப்பினர் வந்து நம்ம பகுதிக்கு வந்து கிடைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சொத்து சேர்த்துட்டாரு, அதிர்ஷ்ட பணம் சேர்த்துட்டாருன்னா யாராவது ஒருத்தன் எட்வின் பாண்டியன் வந்து எங்கேயாவது ஒரு சொத்து இருக்கிறது என்று நிரூபிச்சுட்டாங்கன்னா அவளுக்கு வந்து நான் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் பரிசா. சும்மா வதந்திகளை வந்து மக்கள் நம்ப கூடாது. அவர் வந்து ஒரு ஏழை பங்காளன், நம் பகுதி மக்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர். எப்படி குருஸ் பண்ணாந்து இருந்தாரோ அதுக்கப்புறம் எட்வின் பாண்டியன் தான் இந்த சமூகத்துக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சார், சுயநலமா இல்லை. அதனால தொடர்ந்து நாங்க வந்து 24 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கோமோ அது வரைக்கும் தொடர்ந்து இந்த சமூகத்துக்காகவும், இந்த மக்களுக்காகவும், இந்த பகுதிகளுக்காகவும் நாங்க தொடர்ந்து பாடுபடுவோம். எல்லாரும் நினைக்கிறோம் தோக்கடிச்ச பிறகு நம்ம வந்து போயிருவோம், அப்படி அதெல்லாம் கிடையாது. நாங்க தொடர்ந்து எங்க பணியை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நீ எத்தனை முறை தோக்கடிச்சாலும் சரி, நீ எத்தனை முறை எங்களை எய்த்தாலும் சரி, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு. வரலாறு தெரியாம சும்மா சாதாரணமா வந்து எல்லாத்தையும் அழிக்கிறது, எல்லாத்தையும் எதிர்த்து பண்றது. பாருங்க, மாதா கோயில்ல வந்து ஒரு மாதா கோயில் திருவிழா, உலக புகழ் பெற்ற திருவிழா. அந்த திருவிழாவை முன்னிட்டு ஒரு பொருட்காட்சி, அது ஒரு தனி வருமான வரத்தஞ்சு இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதி மத வேறுபாடு என்று இந்த சமூக தூத்துக்குடியோட மக்கள் அனைவரும் வந்து சந்தோஷமா இருக்கிறது இந்த பொருட்காட்சி. அந்த பொருட்காட்சியுடைய வரலாறு யாருக்கும் தெரியல. 75 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா ஜேஎல்பி ரோச் அவர்கள் அமைச்சராக இருக்கச்சில தான் அந்த தூத்துக்குடியில வந்து முதல்ல அகில இந்திய வர்த்தக பொருட்காட்சி ஒரு பொருட்காட்சி ஜேஎல்பி ரோச் தான் நடத்துறாரு. தொடர்ந்து அவர் இருக்கிற வரைக்கும் நடத்துறாரு. அதுக்கப்புறம் தேர் திருவிழாவோட போட்டஸ் கிரவுண்ட்ல நடத்துறாங்க அந்த பொருட்காட்சி. அதுக்கப்புறம் கால சூழ்நிலை காரணமா மாற்று சமூக சகோதரர் கையில விவிடி அரங்கத்தில் இந்த பொருட்காட்சி 20 ஆண்டுகளா நடக்குது. நம்ம சமூகத்தில் நடத்தல. அதே நாங்கெல்லாம் சொல்லல, அவங்க நடத்தினாங்க, நாங்கெல்லாம் போய் சந்தோஷமா இருந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்க இளைஞனா இருக்கச்சுல நாங்க திரும்ப மீண்டு எழுந்து அந்த பொருட்காட்சியை பிடிச்சி ஃபாதர் ஜெரோசிம் ஃபாதர் இருக்கச்சுல, அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சரா இருக்கச்சுல எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்தாங்க. நம்ம போர்ட்ரஸ்ட்ல வந்து திரும்ப 4 வருஷம் நடத்துறோம் தொடர்ந்து. அதுக்கப்புறம் நம்ம ஆளுக்குள்ள போர்ட்ரஸ்ட் மேல வழக்குகளை பதிவு செஞ்சு கேஸ் போட்டு திரும்ப அந்த பொருட்காட்சி வந்து அங்கிருந்து சவேரியானுக்கு போச்சு. இப்பவும் பாருங்க, கடந்த ஆண்டு 7 வழக்கு போட்டிருக்கோம் உயர் நீதிமன்றத்துல. 7 வழக்கையும் முடிச்சு நாங்க வந்து விடுதலை வாங்கிருக்கோம். எதையும் கெடுக்கலாம், ஆனா எதையும் உருவாக்க முடியாது, அழிக்கத்தான் முடியும். உன்னால உருவாக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் 200 வருஷம் தேர்வாரணம் மறந்துட்டான், 100 வருஷம் புடிச்சு பண்ணாத மறந்துட்டான், 75-80 வருஷம் பொருட்காட்சி, இப்படி ஒவ்வொன்றையா அழிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க, எல்லாரும் சொல்றான் அவன் அந்த சமூகத்துக்காரன் வந்து அழிக்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கிடையாது. நான் வந்து இந்த சமூகத்துக்காகவே பணியாற்றினவன். அழிக்கிறதுக்குள்ள நம்ம சமூகத்துக்காரன் தான். பெட்டிஷன் போடுறது, கேஸ் அடிக்கிறது, இது ஒரு பெரிய சாதனையா? எதையாவது உருவாக்கு, எதையாவது பெருசா செய்ய. இந்த சமூகம் இன்னைக்கு வந்து அந்த பொருட்காட்சியின் மூலமா 100 குடும்பம் வாழுது. இந்த பகுதியோட நம்ம சமூகத்துடைய 100 குடும்பம் வாழுது இந்த பொருட்காட்சியின் மூலமா. அதை அழிக்கிறத நீ சாதனையா நினைச்சீங்கன்னா உன்ன நான் எப்படி நினைச்சு நான் வேதனைப்பட முடியும்? இப்படி ஒரு எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு முரண்பாடு, ஒரு அழிக்கிறது. நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் தப்பா நினைச்சுக்கணும். அதாவது நீ வந்து அந்த அடுத்த சமூகத்துக்காக நம்மளை அழிக்கான்னு சொல்லி யாராவது நினைச்சீங்கன்னா அது தவறு. இவனே இங்க இருந்தே வழக்கு போடுறான். 7 பேர் கடந்த முறை வழக்கு போட்டிருந்தான் அந்த பொருட்காட்சி உயர் நீதிமன்றத்துல.
அந்த 7 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜாதிக்கு தலைவர் சொல்றவன். நான் அந்த சங்கத்துக்கு தலைவர், இந்த சங்கத்துக்கு தலைவர், அந்த கட்சிக்கு தலைவர் சொல்ற இந்த சமூகத்தை சேர்ந்த 7 பேர் பொறுக்காட்சி நிப்பாட்ட சொல்லி, நாங்க அங்க 1 கோடி 1.5 கோடி முதல் போட்டிருக்கோம். பொறுக்காட்சி நிப்பாட்ட சொல்லி 7 பேர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தோம். 7 வழக்குல நாங்க விடுதலை வாங்கியிருக்கோம். எத்தனை வழக்கு போட்டாலும் விடுதலை வாங்குவோம், அது வேற கதை. அப்புறம் இந்த சமூகத்தினுடைய மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவனு ஒரு 7 பேர், அவனும் அதே தான் செய்யறான். பொறுக்காட்சி நிப்பாட்டணும், எங்களுக்கு அத்தனை லட்சம் தான், இத்தனை லட்சம் தான், நீ அதை செய்யல, இது என்ன உனக்கு என்ன, நீ எல்லாரும் அங்கங்க சம்பாதிக்கிற. எடின் பாண்டியன் கவுன்சிலர் இருந்தாரு, 25 வருஷம் இருந்தாரு. ஏதாவது ஒரு கடையில போய் மிரட்டி பிரியாணி தான் இதான் மிரட்டினாரு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? 25 வருஷம் எடின் பாண்டியன் யாராவது மிரட்டி பணம் வாங்கினாரு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? நீங்க இந்த சமூகத்துக்கு பணியாற்றி இருக்காரு, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொரு கடையில போய் மிரட்டுறவன், பிச்சை எடுக்கிறவன், அந்த மாதிரி ஆட்களெல்லாம் நம்ம வந்து இந்த சமூகத்தினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்க கூடாது. அதனால நீங்க மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். நாங்க வந்து உங்களுக்கு பணியாற்றுறதுக்காகவே காத்திருக்கிறோம். அதனால நீங்க வந்து விழிப்புணர்வா இருந்து உங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுலையும் சரி, இந்த சமூக பணி ஆற்றுறதுல யார் நேர்மை ஆச்சுறா, யார் எதை உருவாக்குனா, யார் எதை வந்து சமூக ரீதியா, அதாவது காலங்காலமா கடத்தி கொண்ட ஒருத்தர் 1 வருஷம் நலத்திட்டம் கொடுக்க முடியும், 2 வருஷம் நலத்திட்டம் கொடுக்க முடியும். 24 வருஷம் தொடர்ந்து ஒரு நலத்திட்டம் ஒருத்தர் கொடுக்குறான்னா அது மிகப்பெரிய சாதனை தான். செய்யறவங்களுக்கு தான் எவ்வளவு கஷ்டம் சொல்லி தெரியும். எதுக்காக செய்யறோம்? நம்ம மக்களை ஒருங்கிணைக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், சரி அதன் மூலமா மக்களுக்கு நல்ல கருத்தை கொடுக்கணும், சரி கல்விக்கு நம்ம உதவி செய்யணும், நம்ம வந்து சுய தொழில் பண்றதுக்கு வந்து இந்த பெண்களுக்கு வந்து நம்ம வந்து உதவி செய்யணும். இப்படி பல்வேறு விஷயங்களை வச்சுதான் நாங்க வந்து அதை வந்து வழிநடத்தி கொண்டு போயிருக்கோம். ஒரு சிலருக்கு வேணா நாங்க செய்யற காரியங்கள் வேணா உங்களுக்கு மன ரீதியா ஏதாவது ஒரு வெறுப்புல பிடிக்காம இருக்கலாம். ஆனா நாங்க செய்யற காரியங்கள் நல்ல காரியங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கோம். யாரையாவது கெடுத்தோம்னு சொல்லி யாராவது சொல்லுங்க. நாங்க போய் எதையாவது ஒரு யார் தொழிலையாவது கெடுத்தோம், எவனையாவது கெடுத்தோம், எவனையாவது வாழ விடாம தடுத்தோம் அப்படின்னு சொல்லி யாரையாவது சொல்லுங்க பார்ப்போம். நாங்க தொழில் பார்க்கறதுக்காக நாங்க சில முயற்சிகள் பண்ணுவோம். அந்த சமூகத்துக்கு வந்து நீங்க உங்க தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுலயே நீங்க வந்து ரொம்ப விழிப்புணர்வா தேர்ந்தெடுக்கணும். செஞ்சு அமைச்சரை வாழ்த்தி போர்டு வச்சாரு. அப்புறம் கேட்டேன், நீங்க அதிமுக இருந்து போர்டு வைக்கிறையா அப்படின்னா, இல்ல நம்ம பகுதிக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, அதனால அந்த அக்காவுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்படி வந்து அவர் ஆட்சி கட்சியில இருந்தாலும் கூட அந்த அரசு பதவியில் இருக்கிறவங்க அணுகி அவங்களுக்கு நம்ம பகுதிக்கு வேண்டிய நல்லதை செஞ்சாரு. அது தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத நம்ம பகுதியில மாமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, தேவையில்லாம அரசியல்ல ஒரு 2 பேருக்கு சண்டை நடக்கும். அது உனக்கு எதுன்னு கேட்டேன். நம்ம பகுதியில நாங்க எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம்? நீ வந்து காசு கொடுத்து நீ வந்துட்டு போ, அது பிரச்சனை கிடையாது. நீ வந்து இந்த பகுதியினுடைய மக்களுக்கு சேவை செய்ய கொண்டு தேர்ந்தெடுத்திருக்கோம். நீ என்ன செய்யணும்? இந்த பகுதி மக்களுக்கு சேவை செய்யாம நீ போய் ஊருக்குள்ள போய் தேவையில்லாத அரசியல் பண்ணா நம்ம பகுதிக்கு எப்படி நல்லது நடக்கும்? ஏற்கனவே 3 வருஷம் ஒண்ணுமே நடக்கல. மாலை வணக்கம். சிறப்புரை என்பது ஒரு பெரிய உரை கிடையாது. ஏன்னா எல்லாருமே வீடுகளுக்கு திரும்ப வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர்களை கண்டிப்பாக மனதார பாராட்ட வேண்டும். 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டுகள் அல்ல, கடந்த 24 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அதிலும் குறிப்பாக வருடத்திற்கு 2 முறை இப்படிப்பட்ட நலத்திட்ட உதவிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மிகவும் பாராட்டுதற்குரியவர்கள், சிறப்புக்குரியவர்கள். என்னை அழைத்த போது நான் மனதில் நினைத்து கொண்டது நலத்திட்ட உதவிகள் என்ற உடனே ஏதாவது 4 பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்குவதாக இருக்கும் என்று நினைத்து கொண்டுதான் வந்தேன். ஆனால் இங்கு வந்து மேடையில் பொருட்களை பார்க்கின்ற பொழுது இவர்கள் எந்த அளவுக்கு மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக, சமூகத்தின் மீது அக்கறை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கண்டு உணர முடிந்தது. ஏன்னா பல்லாயிரக்கணக்கான மதிப்புள்ள பொருட்களை அவர்கள் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு கொடையாக, நன்கொடையாக, நலத்திட்டமாக கொடுக்க இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த 3 பேரையும் சிறப்பாக பாராட்டுகின்றேன். திருவாளர் எட்வின் பாண்டியன் அவர்கள், திருவாளர் ஹெர்மன் கில்ட் அவர்கள், திருவாளர் சசிகுமார் அவர்கள், இவர்கள் இந்த ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ சில நேரங்களில் 1 ஆண்டு செய்வோம், ஒருவேளை சில ஒத்துழைப்பு குறைவுகள் இருக்குது அல்லது விமர்சனங்கள் வருதுன்னா நமக்கு எதுக்கு, நாம உண்டு, நம்ம குடும்பம் உண்டு அப்படின்ட்டு ஒதுங்கிக் கொள்ள நினைப்போம் சமூகத்தில் உள்ளவர்கள். ஆனால் இவர்கள் பல விமர்சனங்களையும் கடந்து, பல எதிர்ப்புகளையும் கடந்து இத்தனை ஆண்டுகள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உண்மையில் அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். எனவே நம் அனைவரின் சார்பாக இந்த முழு முயற்சிகளை மேற்கொண்டு கடந்த 24 ஆண்டுகளாக மக்களுக்காக இந்த பணிகளை ஆற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களை கைகள் தட்டி, கரங்கள் தட்டி நாம் உற்சாகமாக வாழ்த்துவோம், பாராட்டுவோம்.
அருமை தம்பிகள் நான் இறங்கி வந்த பொழுது சொன்னார்கள், எட்வின் பாண்டியன் அண்ணனினுடைய விழுதுகள் நாங்கள் என்று. எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஆலமரத்தோடு கதைகள் முடிந்து விடக்கூடாது, விழுதுகள் இருக்க வேண்டும். அப்போ அண்ணன் அவர்களுக்கு பிறகு இந்த விழுதுகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் தொடர்ந்து இந்த நலத்திட்டங்களை மக்களுக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவையில் உழல்வோர் இருப்போர் உலகம் முடியும் வரையிலும் இருந்து கொண்டிருப்பார்கள். எனவே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இவர்களுடைய கடமை மட்டுமல்ல, வருங்கால விழுதுகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய கடமையாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோளாக அதை வைத்து தொடர்ந்து இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும். திருவாளர் ராவ் பகதூர் குருஸ் பெர்னாந்து அவர்களுடைய வாழ்வை நினைக்கின்ற பொழுது, இன்றைக்கு உலகத்தில் மனிதர்களை பார்க்கின்றோம், அவர்கள் எல்லோருமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள் சென்று விட்டார்கள். நான் உண்டு, எனது குடும்பம் உண்டு என்று. என்ன, சமூகத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் ஒரு சில பேர் தான், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். அதிலும் குறிப்பாக ஐயா அவர்களை போன்றவர்களை காண்பது என்பது மிகவும் அரிது. 100 ஆண்டு கால வரலாறை மறந்த மக்களாக நீங்களும் நானும் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு இவர்கள் அதை மீண்டும் புதுப்பித்து தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை நினைவு கூறுவதன் வழியாக அவர்கள் செய்த பணிகளை இன்றைக்கு அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ராவ் பகதூர் குருஸ் பெர்னாந்து அவர்கள் ஒருவித பணியை இந்த சமூகத்திற்காக செய்தார்கள். இன்றைக்கு இவர்கள் ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து அருமையான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஹெர்மன் அவர்கள் பேசுகின்ற பொழுது மன வேதனையோடு சில காரியங்களை பதிவு செய்தார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் மனதில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை, அதிலும் குறிப்பாக இந்த சமூகத்தின் மீது, சமூக நலனின் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அக்கறையும் ஆதங்கமும் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளிக்கொணர்வதற்கு காரணமாய் அமைந்திருக்கிறது. எனவே ஒன்றுபட்டால்தான் உண்டு வாழ்வு. என்ன, நம்மில் ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாழ்வு என்று சொல்லுவார்கள். எனவே ஒன்றுபட வேண்டும், உயர வேண்டும் என்றால் ஒன்றுபட வேண்டும். நமக்குள்ளே பிளவுகளும் நமக்குள்ளே பிரிவினைகளும் என்றால் நிச்சயமாக சமூகத்தில் நாம் வளர்ந்தோங்க முடியாது. இன்னும் எவ்வளவோ காலங்கள் இருக்கிறது, எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்படி என்றால் நாம் நமக்குள் இணைந்து ஒருமித்து வாழ வேண்டும். அருமை மக்கள், உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஆலோசனையாக, அறிவுரையாக, ஆண்டவர் விரும்புவதும் இத்தகைய பணிகளைத்தான். கோயில் கட்டுகின்றோம், ரொம்ப சந்தோஷம். வழிபாடுகள் நடத்துகின்றோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் கோயில் கட்டுவதோடு நம்முடைய பள்ளிக்கூடங்கள், பிள்ளைகளுடைய படிப்பும், அதே சமயம் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஒரு நல் வாழ்வு, இதையும் ஆண்டவர் அதிகமாக விரும்புகின்றார். உங்களுக்கு தெரியும், மத்திய நற்செய்தி அநேக மக்கள் இங்கு கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு இதை சொல்லுகின்றேன். மத்திய நற்செய்தியில் 25வது அதிகாரத்தில் இறுதி தீர்ப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வலப்பக்கம் இடப்பக்கம் என்று ஆண்டவர் நிறுத்துவாராம். அப்போ வலப்பக்கம் உள்ளவர்களை பார்த்து சொல்லுவாராம், வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களை என்று சொல்லிவிட்டு, நான் பசியாயிருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், குடிக்க கொடுத்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன், வரவேற்றீர்கள், ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள், நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எந்த கோயில் கட்டினீர்கள், எனவே நீங்கள் வாங்கணும், அல்லது கெவி கட்டினீர்கள், எனவே நீங்கள் பரலோகத்திற்குள் வாங்கள் என்றோ, அல்லது திருவிழா கொண்டாடினீர்கள், எனவே நீங்கள் மோட்சத்திற்குள் வாங்கள் என்றோ சொல்லப்படவில்லை. மாறாக ஏழை எளிய மக்களுக்கு செய்யப்பட்டதனுடைய தர்மங்களின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுக்கு மோட்ச வாக்கியம் என்பது விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு என்கின்ற ஒரு திருத்தூதர் உண்டு. அவர் 4வது அதிகாரத்தில் அருமையாக சொல்லுவார், ஒருவனுக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் அது அவனுக்கு பாவமாகும். ஏன்னா அப்போ நன்மை செய்ய தெரிந்திருக்கிறது. இவர்கள் எல்லோருமே அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றார்கள். நமக்கும் தெரியும், ஆனால் பல நேரங்களில் நாம் நம்மை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடியதாக இருக்கிற காரணத்தினால்தான் பிறருக்கு நன்மைகள் செய்ய தவறி விடுகின்றோம், ஒதுக்கிக் கொள்ளுகின்றோம். இவ்வாறு எல்லாருமே ஒதுக்கி கொண்டார்கள் என்றால் சமூகத்தை வாழ வைப்பது யார்? எனவே இப்படிப்பட்ட நல்லவர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். நம்முடைய ஆதரவையும் நம்முடைய ஒத்துழைப்பையும் எப்பொழுதும் கொடுக்க வேண்டும்.
பெறக்கூடிய மக்கள் பெறுபவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவரிடம் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துகின்ற பொழுது நீங்களும் 4 நல்ல கஷ்டப்பட்ட மக்களுக்கு, தேவையில் உள்ள மக்களுக்கு உதவி செய்து ஆண்டவருடைய அருளை இன்னும் நிறைவாக பெற்றுக்கொள்ள என்னுடைய ஜெபங்களும் வாழ்த்துக்களும். இவர்கள் மூவரோடு இணைந்து அருமையான பணிகளை இங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். குறிப்பாக விழுதுகளாக இருக்கக்கூடிய தம்பிமார்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து அண்ணன்மார்களோடு இணைந்து இந்த பணிகளை நீங்களும் செய்யுங்கள். மக்கள் அனைவரையும் ஆண்டவர் பணிமை தாயின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless. மலர் தோப்பனார் பேர் அல்பன் போல்ராயர்புரம் அல்பன். மேலே அடங்க வர அடுத்து ஜோதி, கணவன் பேர் வந்து சோபனார் பேர் சகாயராஜ், பாத்திமா நகர். ஜோதி பாத்திமா நகர் வராங்க. மேலே இருங்க. அடுத்து ஜெனோவிலினி, தோப்பனார் பேர் டில்டன், காந்தி நகர் தோப்பனார் பேர். அடுத்து ஆக்னஸ் பெனிமா, கணவன் பேர் வந்து ஜான் போஸ்கோ, கீழே சென்மாபுரம். தமிழ் வைப்பார் அதான் யூத் இது இருக்காங்க. அவங்களுக்கு போட்டோ ஒரே ஒரு இது இதுல இந்த பேரிகேட் போட்டிருக்கு. சரி பாருங்க, வாங்க, நான் மறந்துட்டேன். அது தூக்கி இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு உதவி மட்டும் செய்யணும். என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து சட்டி கொடுக்கும். இந்த சட்டி கொடுக்கும் போது இந்த பேரிகேட் இதுல போட்டிருக்கு. ஏன்னா இந்த பேரிகேட்டோட நீங்க எல்லாருக்கும் கொடுத்த டோக்கனுக்கு ஜாமான்கள் உண்டு. அப்படி லைனா வந்து வாங்கிட்டு போங்க. அரிசி டோக்கன் உள்ளவங்க அப்படி இருங்க, இதை கொடுத்துட்டு அப்படி கொடுப்போம். அப்படி லைனா ஓவராலா ஒண்ணு இல்ல, முந்திலாம் அடிக்க வேண்டாம், சாதாரணமா வாங்க. நீங்க அப்படி வாங்க. அப்படி அரிசி டோக்கன் 2000 தான். அரிசி டோக்கன் வந்து ரோஸ் கலர் அப்படி உட்கார்ந்துருங்க. சட்டி டோக்கன் மட்டும் இப்படி லைனா வாங்க. சட்டி டோக்கன் மட்டும் கரெக்டா சொல்லி இந்த ஊடால கூடி விடாத யாரையும். அப்பதான் ஒழுங்கா இருந்து லைனா இருந்து வாங்கிட்டு போலாம். தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுங்க. ஒவ்வொன்றா சொல்லு. எடுத்து கொடுங்க. விரும்பு பாருங்க, எடுத்து செய்யற விரும்பு கொடு.
எல்லாருமே இருக்கு ஏன் கடையில் அப்படி லைனாவே வாங்கினா இன்னும் அவசரம் அப்படியே ஒன்றா போக பார்த்துட்டே போகணும். மட்டும் கூட
ஒரு ஆள் ஒரு டோக்கன் தான் வச்சுக்கிறீங்க. தயவுசெய்து ஏன் இன்னுமா 2000 வாங்கினீங்க, 2000 தான் வாங்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு டோக்கன் தான் வச்சுக்கிறீங்க. 2 டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. அப்படி நீங்க ஒண்ணு வாங்கிட்டு இன்னொரு லைன்ல வாங்க. அரிசி வந்து இது முடிஞ்சோன்னா அரிசி தான். சட்டி வாங்கிடுங்க. அப்படியே லைனா வாங்க. சட்டி டோக்கன் முடியுதுன்னு அரிசி கொடுக்குறீங்க. சட்டி டோக்கன் முடிஞ்ச உடனே நீங்க அரிசி கொடுக்கலாம். இதெல்லாம் குழம்பு இந்த டோக்கன் கொண்டு
சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கடைசியில் வாங்கிட்டு போகணும். அரிசி ரூபாய் மட்டும் வாங்க. சட்டி ரூபாய் இருந்ததுன்னா அவங்க வச்சிருக்க சேரக்காரன் சேர ஒதுக்குங்க. சேரக்காரன் சேர ஒதுக்கி கரெக்டாக வராங்க. யாரு வரா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.